Good morning, students. Already we studied about in 12th standard 5th lesson monetary economics, money, functions of money, and continues the rise of money. Okay, now we are going to the important concept is inflation. So first is meaning of inflation. Inflation is nothing but rise in general price level. Inflation means rise in price general level. ஒரு பொருளோட விலை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் ஆர் த பர்ச்சேசிங் பவர் இஸ் கால்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் ரைஸ் இன் ஜென்ரல் லெவல், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். நம்மளோட ஒரு பொருளோட விலை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் ஆர் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி இஸ் போலிங். நம்ம கரன்சி மணி வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மணி வேல்யூ குறைஞ்சி போகிறது. ஸோ ஈஸிலி யூ ரிமெம்பர் த மீனிங் ஜென்ரல் ரைஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், that is called inflation. I repeat it, rise in general price level, that is called inflation. And the definition, Colburn definition is very easy definition only. You have to just memory that. Okay, too much of money chasing too few goods. Okay, too much of money chasing too far goods according to. ஓகே, ஆல்வேஸ் ஐ ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல், ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகிறது இன்ஃப்ளேஷன். நவ் யூ வில் சி டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஓகே, டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ் அக்கார்டிங் டு கால்பர்ட். ஓகே, இன்க்ரீஸிங் இன் ப்ரைஸ் லெவல், ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகிறது இன்ஃப்ளேஷன். நவ் வி வில் சி டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் on the basis of the speed. Okay, on the basis of speed, the types of inflation are four. Okay, the types of inflation on the basis of speed. On the basis of the speed, the types of inflation are four types: creeping, walking, running, and hyperinflation. Okay, I remember that. ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது விலையுடைய அந்த மாற்றத்தை வச்சு அதனுடைய வளர்ச்சியை அதனுடைய இதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்பீடை பேசிக்காக வச்சு அதனுடைய அடிப்படையை வச்சு 4 டைப்பாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 6 மந்தில் வந்துச்சு க்ரால் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது தவள ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு க்ரீப்பிங். ஸோ கொஞ்ச நாள் தான் அது தவளும், கொஞ்ச நாளில் நடக்கும். அப்போ கொஞ்சம் நடந்தோடனே ஓட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ அந்த மாதிரி தான் க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் இஸ் அ ஸ்லோ மூவிங் இன்ஃப்ளேஷன். அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் அது ஸ்லோவாக ஆகும். Okay, so slow moving inflation is a creeping inflation. Okay, over period of time, but this not dangerous to an economy. Okay, and it is called as a mild inflation or moderate inflation. Okay, creeping inflation is nothing but a slow moving or a slow rising price level and is spread over a long period of time and does not affect any economy in any way. Okay, it is called a mild inflation or moderate inflation. Creeping inflation is nothing but slow rising price level and it spread over a long period of time and does not affect any economy in any way. So and is also called as a mild inflation or moderate inflation. Next one is walking inflation. If the price of commodity is increased in single digit, for example we can say 3% to 9%, single digit la increase ஆச்சுன்னு சொன்னால் that is called as walking inflation or trailing inflation. Okay, walking or trailing inflation. Next one, running inflation. Running inflation, the price are rapidly right அப்படின்னு சொல்கிறாங்க. rapidly like the running of a horse of a rate of
speed 10% to 20% per annum. ஒரு வருஷத்துக்கு 10 to 20% வரைக்கும் ஒரு பொருளோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா creeping, 3 to 9 வந்து walking, 10 to 20 வந்து running inflation. ஓகே, பியாண்ட் அதாவது 20 to 100 வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். ஓகே, so inflation is nothing but increasing in price level. What are the 4 types of inflation? On the basis of speed, creeping, walking, running and galloping. Okay, creeping, slow increasing in general price level, single digit that is walking inflation, 2 digit 10 to 20% running inflation, 2 or 3 digit for example 20 to 100% is the galloping inflation. Next kind of inflation is demand pull inflation. This is cost push inflation. So now we will see the word is demand pull inflation. There is an increasing in demand. The cause of the demand, the price of commodity is increasing. That is one demand pull inflation. For example, is all the persons are need of a take it before 10 years. ஒரு ஹாரி பாட்டர் புக்குன்னு வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஹாரி பாட்டர் புக்குக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட். ஸோ அந்தளவுக்கு அது வந்து சப்ளை கிடையாது. ஆனால் டிமாண்ட் நிறையா இருக்குது. மோர் டிமாண்ட் இருக்குது, சப்ளை இஸ் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாரி பாட்டர் புக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ டிமாண்டு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு சப்ளை இல்லை. ஸோ தட் இஸ் மோர் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் பட் த சப்ளை இஸ் வெரி லெஸ்ன்னு சொன்னேன். ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ தட் இஸ் கால்ட் அ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகே, நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். There is a more increasing in demand for a product but the supply is very low. So automatically the price of a commodity is increasing. Demand pull inflation. Or better example you can take a petrol. இப்போ நாளையிலேருந்து பெட்ரோலே இல்லைடா, அதோட ஸ்டாப், இன்றைக்கோட ஸ்டாப், நாளையிலேருந்து நம்ம பெட்ரோல் வந்து இன்புட் பண்ணுறது கிடையாது அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்கும் பெட்ரோல் பங்க்கில் நினச்சி பாரு. நிறைய கூட்டம் இருக்குமோ, அன்றைக்கி விற்கிற விலைக்கு தான் விற்க முடியும். ஸோ ப்ரைஸை வந்து என்ன செய்யும், அதிகப்படுத்துவாங்களா? ஸோ டிமாண்ட் அதிகமாச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் லெவல் அங்கே என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் கால்ட் அ டிமாண்ட் புல் இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ காஸ்ட் புல் இன்க்ரீஸிங். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். Cost push inflation, that is the cost of raw material and other inputs increases that results in inflation. Okay, for example if you want to make any kind of a product, லேபர்ஸில் இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வேஜஸ் ஜாஸ்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அவனுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம்? நம்மளோட கை காசு போட்டு கொடுப்போமா? டெஃபினட்டாக கிடையாது. ஸோ கமாடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன செய்வோம், சேலரி கொடுப்போம். ஸோ இப்போ லேபர்ஸுக்கு வந்து திடீர்னு இப்போ கூலி வேஜஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஓன் மணியை, நம்மளோட சேவிங் மணியை எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ வேஜஸ் அதிகமாக கொடுக்கும்போது எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னா, டெஃபினட்டாக இன்க்ரீஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஓகே, ப்ரைஸ் லெவல், அதாவது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், தட் இஸ் கால்ட் அ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன், வேஜ் ப்ரைஸ் spiral. Okay, this is price spiral used to explain the causes and effects relationship between rising wages and wage price spiral. This is used to explain the cause and effect of relationship, that is wages are increasing, that is there is a price in price level, so that is called wage price inflation. And the basis of a inducement, so other types of inducement. Okay, inflation, the other type of inflation is currency inflation. The excess supply of money, நம்ம கண்ட்ரியில் எல்லா மக்கள்கிட்டையும் நிறைய பணப்புழக்கம் இருக்குது.
ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் மணி அதிகமாக இருக்குது அப்படின்னா we have to purchasing in a many goods and services. ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸோட விலை என்ன செய்யும் அப்படின்னா ஜாஸ்தியாகும். ஸோ தட் இஸ் கால்டு கரன்சி இன்ஃப்ளேஷன். இப்போ சர்க்குலேஷன் ஆஃப் மணி அதிகமாக இருக்குன்னா டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதோட நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸோட விலை என்ன செய்யும் அப்படின்னா ஜாஸ்தியாகும். தட் இஸ் கால்டு கரன்சி இன்ஃப்ளேஷன். ஓகே. Credit inflation. Some of the banks nowadays, the banks are giving a more credit loan அது இதுன்னு நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதனால கூட நம்மளுக்கு தேவையில்லாத பொருளையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வாங்க ஆரம்பிக்கிறோம். லோனில் தானே வாங்குகிறோம், இஎம்ஐயில் தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன செய்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அ கிரெடிட் இன்ஃப்ளேஷன். ஸோ எக்ஸஸ் சப்ளை ஆஃப் மணி வந்து கரன்சி இன்ஃப்ளேஷன். அடுத்து கிரெடிட் இன்ஃப்ளேஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா, பேங்க்கில் வந்து இப்போ கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம என்ன செய்கிறோம், நிறைய வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ லோனில் வாங்குகிறோம், இஎம்ஐயில் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது இப்போ பழைய ஃபோனை விட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா வேறு ஒரு புது மாடலுக்கு நம்மளுக்கு தேவையில்லைனாலும் வாங்குகிறோம். ஸோ கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சப்ளை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாரு. நெக்ஸ்ட் ஒன் டெஃபிசிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன். Usually, this deficit budget is financially to printing of the currency. As a result, price may be increasing. So next one is profit induced inflation. That is every firms and aim at a higher profit. Okay, they fix in the price with, so definitely the price will be increased and will be the occur. So next one is a scarcity induced inflation. That is because of scarcity of product due to fall to the production, black marketing. ஸோ இதனால் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகுது. This may be happen in the 2018 in the peninsular. And tax induced inflation. This is nothing but increasing direct taxes. So direct taxes of increasing indirect taxes. So indirect taxes are continuously increasing, then back into turn increases in the price of commodity. That is called inflation. Okay. So other types of inflation பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கரன்சி இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். கரன்சிஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் மணி, அதாவது அளவுக்கு அதிகமாக காகித பணத்தை வந்து மைய வங்கி என்ன செய்யும் அப்படின்னா பயன்பாட்டிற்கு விடுகும். ஸோ அப்படி விடும்போது என்ன செய்யும் அப்படின்னா ப்ரைஸோட விலை ஜாஸ்தியாகும். ஸோ தட் இஸ் கால்டு கரன்சி இன்ஃப்ளேஷன். எக்ஸஸ் சப்ளை ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். அதாவது பேங்க்கில் லோன் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு தேவையே இல்லாத பொருளை வாங்கி சேர்க்குறோன்னு சொன்னேன். ஸோ அடுத்தது அதுதான் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த தேர்ட் ஒன்று டெஃபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ டெஃபிசிட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரவு செலவு திட்டத்தினால வரக்கூடிய பற்றாக்குறை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சரி செய்கிறதுக்காக எக்கனாமிக் லெவலில் மைய வங்கின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் மணியை வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வெளியிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் காரணமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது விலைவாசி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஒரு விதமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? அதாவது இதனால் பிளாக் மார்க்கெட்டிங் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் மே deficit inflation means usually the deficit budget is financed to printing of currency. As a result, the price may be increasing. ஞாபகத்தில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். தட் இஸ் அதாவது எல்லா இன்டியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியுமே வந்து லாபத்தினா காரணமாக என்ன செய்வாங்க, ப்ரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். தட் இஸ் ஸ்கேர்சிட்டி, அதாவது ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை? ஒரு பொருளுடைய பற்றாக்குறை. ஸோ அது காரணமாக வரக்கூடிய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இது 2018 பெனின்சுலாவில் ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா டாக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ
வந்து கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால், ஸோ அதனால் ப்ரைஸ் லெவல் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அ டேக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ எக்ஸாம்பிள் கஸ்டம் டியூட்டி டேக்ஸ் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ டேக்ஸ் இன்ஃப்ளூஸ்ட் இன்ஃப்ளேஷன். இன்டைரக்ட் taxes ஆஃப் continuously increasing that in term increasing of commodity, then it is called a inflation. For example, excess duty, custom duty, sales taxes increase அப்படின்னு சொன்னா, so it is called a tax induced inflation or tax inflation. You may be expect this one more question. So far I conclude is inflation is nothing but increasing in general price level. The types of inflation based on speed, creeping, walking, running, galloping or hyperinflation. Next one, demand pull, cost push, wage price spiral. And on the basis of inducement, there are 4 types: currency inflation, credit deficit, profit scarcity and tax induced inflation. So what is the other name of tax induced inflation is taxflation. Okay. Next topic பார்த்தீங்கன்னா, already we have to see about the inflation and the types of inflation. What is mean by inflation? Inflation is the increasing price level. சொன்னேன், price of the commodity is increasing, that is called inflation. And various types of inflation பற்றி பார்த்தோம், that is creeping, walking, running, galloping, demand pulling inflation, cost push, demand pull inflation and cost push inflation. Now we are going to see in the topic is causes of inflation. Causes. Okay, what is inflation அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொன்னேன். சரியா, ஒரு பொருளோட விலை உயர்றதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒரு பொருளோட விலை உயரத்துக்கு பேர் இன்ஃப்ளேஷன் சொன்னேன். ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இந்த விலை எதனால உயருது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் இந்த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீசிங் மணி சப்ளை. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? இன்க்ரீசிங் மணி சப்ளை. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மணி சப்ளை, கேஷ் and money circulation in the economy is increasing. What will happen? Definitely we have more commodities. So commodity அதிகமாச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீசிங் மணி சப்ளை இஸ் நத்திங் பட் மணி சப்ளை இன்க்ரீசஸ், இட் மீட்ஸ் டு இன்க்ரீசிங் டிமாண்ட் டு த கமாடிட்டி, டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி. ஸோ த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் இன்க்ரீசிங். So second one is increasing is disposable income. I think what is mean by personal income and disposable income? Personal income is nothing but உன்னோட salary இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா personal income. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட சேலரி, உன்னோட கிராஜுவேஷன், உன்னுடைய இது எல்லாம் ஒரு 30,000 rupees உனக்கு சேலரி இருக்குன்னா அந்த 30,000 rupees இஸ் அ பர்சனல் இன்கம். ஓகே, அப்படியே உனக்கு கையில் கொடுத்துருவாங்களா? கிடையாது. ஸோ அந்த 30,000 rupeesக்கு நீ டேக்ஸ் கட்டணும் இல்லையா? ஸோ அந்த டேக்ஸை லெஸ் பண்ணினது போக பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸ். ஓகே, அது போக ரிமைனிங் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? தட் அமௌண்ட் ஒன்லி யூ ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட், தட் இஸ் கால்டு டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இப்போ நமக்கு டேக்ஸை குறைச்சிட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகிடுச்சு. இஃப் அவர் இன்கம் இன்க்ரீஸ், வாட் வில் ஹேப்பன்? டெஃபினெட்லி வி டிமாண்ட் மோர் குட்ஸ். Demand increase automatically leads to increasing price of the product. So clear. Next one, public expenditure. Public expenditure is nothing but is increasing or expanding the developmental activities of a government. For example, laying roads, constructing dams, buildings. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we engage more number of persons to work there. If we are employing more workers, we give to wages. So wages அதிகமாகும். wages அதிகமாகும் போது they are started demanding. So demand increasing ஆச்சுன்னு சொன்னால் price increase ஆகும் இல்லையா? So welfare activity programs the government expands, definitely it leads to increasing in price level. And next one is consumers spending. So if you are getting a more credit as easy installment basisல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கும்போது டெஃபினெட்லி we have to purchasing. நம்மளோட லிமிட்டுக்குள்ளே நான் தேவையில்லாமல் இருந்தால் கூட we are starting the purchasing. That is called a consumer spending.
Next one, cheap money policy. Cheap money policy is low rate of interest. Okay, we get a credit very low rate. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ரொம்ப விலை குறைவாக கடன் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து பணத்தை யூஸ் பண்ணிப்போம். ஸோ மணி சப்ளை இன் த கண்ட்ரி இன்க்ரீசஸ் தட் இன் டர்ன் ரைஸ் த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் த எக்கானமி. நெக்ஸ்ட் ஒன், டெஃபிசிட் ஃபினான்சிங். Immunity. The government started deficit financing by borrowing from the public and even printing more notes. Monthly happen. Definitely demand will be increasing due to deficit financing. So black assets. So it is a black money and black assets due to corruption, tax evasion. What will be happen? நம்ம டேக்ஸ் கட்டாமல் நம்ம பணத்தெல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பொருளத்தை ஆடம்பரமான பொருட்களை என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய வாங்குவோம், அனாவசியமாக நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ கணக்கு காட்டாத பணம் அப்படிங்கிறதுனால நிறைய பணத்தை செலவு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ செலவு அதிகமாக பண்ணும்போது we are demanding more. So then automatically leads to increasing price of all commodity. And next one is repayment of public debt. So if we are to started, government here during the deficit period, the government has started borrowing from the public. If the government replaced that the internal deficit, what will happen? Definitely the money supply the public will be increased. The government started borrowing from the public. That government replaced the internal. What will happen? Definitely the money supply with the public is increasing, so that the demand is also increasing. Okay, and then last one is increasing exports. So the government is encouraging more. So domestic supply of இன்க்ரீஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கண்ட்ரி மக்களுக்கே அது பற்றாக்குறையாக இருக்கும்போது சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளிநாட்டில். ஸோ அப்போ வெளிநாட்டில் சப்ளை கம்மியாக இருக்குன்னா அந்த பொருளுடைய தேவை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன்லி 9 பாயிண்ட்ஸ். ஸோ எதனால் விலை அதிகமாகுது, மக்கள்கிட்ட பணம் வந்து கேஷ் வந்து ஹேண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இருக்கும். ஸோ இன்க்ரீஸிங் மணி சப்ளை, பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், அடுத்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சியூமர் ஃபண்டிங், சீப் மணி பாலிசி, டெஃபிசிட் ஃபினான்சிங், பிளாக் அசட்ஸ், ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெட், இன்க்ரீஸிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே.